அரியனுடைய அகமெல்லாம் பொறிக்கிறது மன்னவா. பார்ப்பவர்களை மயங்கச் செய்யும் உங்களுடைய அலங்காரம், அழகான கண்கள், ஆடை அணிகள், அத்தர் வாசனை ஆடவனாகி என்னையே மயங்க செய்யும் பொழுது பெண்ணாகிய ரம்பை மயங்குவதற்கு கேட்க வேண்டுமா மன்னவா? அப்படியா பிரகேசா, வர்ணிப்பில் என்றையும் விட இன்று மிஞ்சிவிட்டீர். சிகாமணியை சந்திப்பதற்காகத்தான் தானம் வழங்கும் ஏற்பாடு கூட செய்தேன். அதையும் கெடுத்து விட்டான் அந்த பாவி. இப்போது சாவதை தவிர வேறு வழியே இல்லை. இந்த இக்கட்டான நிலையிலே எவரிடமும் எதையும் கேட்க முடியாது கூண்டு கிளியாக இருக்கிறேன். ரம்பா, நடந்ததை பற்றி வருந்தி என்ன பயன்? நடக்க வேண்டியதை கவனிப்போம். முதலில் புவனேந்திர பூபதியை பாதாள குகையிலிருந்து காப்பாற்ற வழி என்ன? பாதாள மாளிகைக்கு போக வேண்டும் என்றால் பாதையை காட்ட மாயமோதிரம் தேவை. அது இப்பொழுது வீரகேசரின் விரலில் இருக்கிறது. மாயமோதிரம்? ஆமா, அந்த மோதிரத்திற்கு குறிப்பான அடையாளங்கள் ஏதாவது கூற முடியுமா? அடையாளமா? பச்சை நிற மரகத கல்லை சுற்றி வைரங்கள் பதிக்கப்பட்டிருக்கும். சேர சோழ பாண்டிய ராஜாதிபதிகள் அத்தனை பேருக்கும் நாங்களே நகனட்டு செய்து ಕೊಡುವುದು. ಮಹಾರಾಜಾ ವಾರಿಕೆ ಕಲ್ಯಾಣ ಅಂತ ಹೇಳಿದರು. ఇంత మంచి సమయంలో ನಮ್ಮ నెల్ల సరుకును రాజత్వ చూపి వ్యాపారం చెయ్య చాలా కష్టపడి వందిరుக்கும். ಹೌದು ಹೌದು. ಮಹಾರಾಜಾ ವಾರಿಕೆ ಪ್ರಿಯ ತರುವ ವೈರಗಳು, ವೈಡೂರ್ಯಗಳು, ಕೆಂಪುಗಳು, ಕೋಮೇದಗಳು, ಕಳುಗಳು ಅನ್ನಿ ಉಂದಿ ಮಹಾರಾಜ ದಯచేసి చూపಿ ದೊಡ್ಡ ವ್ಯಾಪಾರ ಮಾಡಬೇಕು. ನನ್ನ ಹತ್ರ ಇರುವ ಸರಕು ಮಾದರಿ ಬೇರೆ ಎಲ್ಲಿ ನೋಡುವುದು ಸಾಧ್ಯವಲ್ಲ ಮಹಾರಾಜ. ಎಲ್ಲ ಅಸಲ್. யாரிடத்தில் கதை அளக்கிறாய்? பூக்கடையிலே பூமணத்தை பற்றி பேச வந்திருக்கிறாய். இந்த காந்தக்கல் மோதிரத்தை போல எந்த நாட்டிலும் எப்போதும் நீ பார்த்திருக்க முடியாது. இது என்ன மகாராஜா, சர்வ சாதாரண மோதிர. ನನ್ನ ಹತ್ರ இருக்கிற மோதிரங்கள்லாம் நீர் ನೋಡಿದೆ எல்லாம் வாங்கிடுவீங்க. ಆದರೆ ನಿಮಗೆ ಕಲ್ಲಿನೊಳಗೆ ಎಣ್ಣೆ இருக்குது. ಅದೇ ಕಲ್ಲು ಮಂಗಿ ಕಾಣಿಸ್ತೆ. ಇಲ್ಲಿ ಕೊಡ್ರಿ, ಶುದ್ಧ ಮಾಡಿ ಕೊಡ್ತೀನಿ. అవును మహారాజా. ಯೋಚನೆ ಬೇಡ ಮಹಾರಾಜ, ಹೊಸು ಮೋದರಲಾಗ ಮಾಡಿ ಕೊಡ್ತೀನಿ. మహారాజా 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 మహారాజా, ఈ వైరమాల చూస్తారా? ఈ రత్నమాల చూస్తారా? ఇది మీ రాణి చూస్తే ఆమె కోపం గిప్ప అంత పోచి మోహం ఎక్కువ అవుతుంది. ఈ వసీకరణ రత్నహార రాణి వేస్తే నువ్వు చెప్పింది మాట ఆడింది ఆట. அப்படியா? అవును. அப்படியானால் நீயே அவளிடம் காண்பித்து வா. இந்த சிறுவனை ரம்பையின் அந்தப்புறத்திற்கு அனுப்பிவிட்டு வா. రంభయ్య? அவளை பத்தி உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ போய் வா. అవును అవును ಹೌದು ಹೌದು. பயப்படாது, நன்றாக சுத்தம். பயப்படாது. నేను రత్న వ్యాపారి ఇల్లే. మా యజమా అక్కడ రాజా కిట్టే ఉంగర వ్యాపారం. నేను అమ్మాయి గారికి రత్నహారం చూపడానికి వందిరికే. రత్నహారం, వజ్రహారం, మేఘలాహారం. ఓ మేఘలాహారమా? లలిత, ఇని నీ పోగల. மேகனா, ரம்பா, உட்கார் மேகனா. ரம்பா, மோதிரத்தை கைப்பற்றி விட்டோம். அப்படியா? மோதிரத்தின் உலகை இந்த எண்ணெய் எல்லாம் போயிடுச்சான்னு வெளிச்சத்துல நோடுத்தீನಿ. ವ್ಯತ್ಯಾಸ ಏನು ನೆನೆಸಿ ಬೇಡ್ರಿ. మహారాజా, నేను పోయిన పని అయిపోయింది. ನೋಡಿದಿರಾ మహారాజా? ನೋಡ್ತೀರಾ మహారాజా? எங்க மாலை மகத்துவம் చూస్తீరా? மகாராணி గారు ఇప్పుడే உங்களை பார்க்கணும்னு கூப்பிடுறாங்க. వెళ్ళండి.
என்னை உடனே பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறாளா? சாபாஷ். சிறகேசா, இவர்களுக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுத்தனுப்பு. மன்னவா, சிகாமணியை பிடிக்க வேண்டாமா? சந்தர்ப்பம் தெரியாத முட்டாள், அதை நீர் பார்த்துக் கொள்ளும். நான் ரொம்ப பார்த்து வருகிறேன். ரம்பா 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 ரம்பா. வந்து விட்டீர்களா? நான் சொல்லி அனுப்பியது உடனே வந்து விட்டீர்களே. நான் பாக்கியசாலி. சாதாரணமாக வரவில்லை ரம்பா, ஓடோடி வந்தேன். நீயே அழைப்பதாக கேள்விப்பட்டவுடன். ரம்பா, இந்த ரத்தன அட்டிக்கு உனக்கு பிடித்திருக்கிறதா? 30,000 பொன் என்றான். மனமகிழ்ச்சியோடு கொடுத்து அனுப்பினேன். நானும் மனதார ஏற்றுக்கொண்டேன். என் விருப்பத்தை புரிந்து கொள்ளும் விவேகம் உங்களிடம் இருக்கிறது. ஆச்சரியமா இருக்கிறது ரம்பா. இனி அரைக்கணம் கூட நாம் பிரியக்கூடாது ரம்பா. காதல் உலகிலே சஞ்சரிக்க வேண்டியவர்கள் தானே நாம். நாளை இரவு எனக்கு தனிமை இல்லை, உனக்கு தவிப்பில்லை. இங்கே ஓயாது இசை முழங்கும், அரையெங்கும் இன்பம் விளங்கும். உண்மை என் உள்ளம் மகிழ்ச்சியால் உந்துகிறது. நம்பலாமா நான்? ஆண்கள் எப்போதுமே சந்தேக பிறவிகள் தான். உங்கள் அன்பு உள்ளத்தை மனப்பூர்வமாக நான் நம்புகிறேன். ஆனால் நீங்கள் தான். நம்புகிறேன், கட்டாயம் நம்புகிறேன். என்னை நம்புவது உண்மையானால் தயவு செய்து இன்று ஒரு நாள் மட்டும் நான் காளி கோவிலுக்கு போய் வர அனுமதி தாருங்கள். ரம்பா, தனியாக நீ செல்வது இதுதான் கடைசி தடவை. இனி அடுத்து எங்கு விஜயம் செய்தாலும் அருகிலே நான் அமர்ந்திருக்க, படைவரிசை புடைசூழ பல்லக்கிலே பவனி வருவோம். நான் வரட்டுமா? நீங்கள் வெளியே நிற்கலாம். நான் பூஜை முடித்துக் கொண்டு வருகிறேன். இளவரசி, பூஜாரியை காணமே. பரவாயில்லை. தேவி, தயாபரி, நீதான் எனக்கு துணை தாயே. தப்பிச்சல தந்திரம் போடுறது இல்லை, தற்கொலையா என்னமோ? தற்கொலையா? ஆம், ஏற்கனவே பலமுறை சொல்லி இருக்கின்றார்கள். அம்மா 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 அம்மா
வழியிலே பாழ் மண்டபம் இடிந்து மண்ணோடும் மண்ணாவான். அதிலும் உயிர் தப்பினார். அடுத்து வரும் சந்திர கிரகண நாளன்று நடுநிசி நேரத்திலே இங்கார் அறையிலே. யார் நீ? என்ன உளறுகிறாய்? உளவில்லை, மதிக்கட்ட மனிதனே. அவர்களை எச்சரித்து அவர்கள் உயிரை காப்பாற்றி விடலாம் என்று எண்ணுகிறாயா? இந்த தெய்வ ரகசியத்தை வெளியே சொன்னால் உடனே கல்லாக மாறி விடுவாய். கவனம் இருக்கட்டும். மகாராஜா, ரம்பாதேவியார் சிகாமணியுடன் தப்பிச் சென்றார்கள். அதே குலக்கிரவரை சென்று பிடித்து வந்தோம். அப்படியா? மோசக்காரி, உன்னை என்ன செய்கிறேன் பா. நல்லா, அவர்களை இன்னும் காணவில்லையே. அதோ மேகலா, வந்து விட்டீர்களா? ரம்பையை வீரகேசரிடம் ஒப்படைத்து விட்டார்கள். உங்களுக்காகத்தான் காத்துக் கொண்டிருக்கிறோம். ரகசிய வழியாக அரண்மனைக்கு செல்ல வேண்டும். வாருங்கள். நல்லா, நமது ஆட்களை அழைத்துக் கொண்டு சீக்கிரமாக வந்து